வெல்கம் டு இளைய இன்ஜினியர் அகாடமி. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா யூஜி கேபிளை பத்தி பார்க்க போறோம். யூஜி கேபிள் மீன்ஸ் என்ன? அண்டர் கேபிள், பூமிக்கடியில புதைக்கக்கூடிய மண்ணை தோண்டி குறிப்பிட்ட ஆழத்துக்கு கீழே அதை வச்சுட்டு அதுக்கு மேல மண்ணை போட்டு மூடிடுறது. புதையோட கம்பின்னு பேர் தமிழ்ல, சரிங்களா? ரைட். இந்த யூஜி கேபிள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா என்ன மெட்டரால செஞ்சிருப்பாங்கன்னா காப்பர் அல்லது அலுமினியம் கண்டக்டரால செய்யப்பட்டிருக்கும், சரிங்களா? இதுல இன்சுலேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்எல்பி, கிராஸ் லிங்க்டு ஃபைபர் ஆப்டிக்கல் அப்படின்னு சொல்றது, சரிங்களா? எக்ஸ்எல்பி அல்லது பிவிசி அந்த இன்சுலேஷன் ஆனது செய்யப்பட்டிருக்கும், சரிங்களா? சரி, இது வந்து பாத்தீங்கன்னா இது மெட்டாலிக் ஷீட்டு, இது மாதிரி மெட்டாலிக் ஷீட் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா மாய்ஸ்சர், ஈரப்பத்தை உள்ள அனுமதிக்க கூடாத அளவுக்கு அப்படிங்கிறது. அதே மாதிரி ஈரப்பதம், கேஸு இவற்றால் எந்த வித பாதிப்பும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது மாதிரி ப்ரொடக்டிவா பண்ணியிருப்பாங்க, பாதுகாப்பா. அதை விட அவுட்டர் லேயர் பார்த்தீங்கன்னா பெட்டிங் அப்படின்னு ஒன்று இருக்கும். இது ஒரு ஃபைபர் மெட்டீரியல், சரிங்களா? அப்புறம் ஃபைனல் சர்விங் லேயர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அடுத்த லேயர் பாதுகாப்பான லேயரா இருந்துட்டு இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கண்டக்டர் இருக்கும். ஏன்னா ஒன்றில் மேற்பட்ட கண்டக்டர் இருக்கும். டிபெண்ட்ஸ் அப்பான் த ரேட்டிங் ஆஃப் த கேபிள் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த கேபிள். வோல்டேஜ் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் பயன்படுத்தக்கூடிய இடங்கள் வந்து மாறுபடுங்களா. வோல்டேஜ் அதிகமா இருக்குன்னா ஹை வோல்டேஜை பயன்படுத்துவாங்க. வோல்டேஜ் குறைவா இருக்குன்னா கம்மியான இடத்துல அதுக்கு தகுந்த மாதிரி அவருடைய கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இருக்கும், சைஸ் வந்து இருக்கும், ரைட்டுங்களா? சரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் கண்டக்டர்னு சொல்லுவோம். ஒன்று முறுக்கப்பட்ட கண்டக்டர் இருக்கலாம், அல்லது அதற்கு தகுந்தாற் போல இருக்கும். ஸ்டாண்டர்ட் கண்டக்டர் அப்படின்னு சொல்லும்போது அது எங்க பயன்படுத்தும் அதை பொறுத்து இருக்கும். காப்பர் அல்லது அலுமினியம் செய்யப்பட்டிருக்கும். இது வந்து நல்ல ஒரு அருமையான ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கும், சரிங்களா? ஃபிளெக்சிபிலிட்டி அதே ஸ்கின் எஃபெக்டை குறைக்கக்கூடிய அளவையும் இருக்கும் நம்ம ஸ்டாண்டர்ட் கனெக்டரை பயன்படுத்தும் பொழுது, சரிங்களா? குறிப்பிட்ட இடத்துல மட்டும் தான் ஸ்டாண்டர்ட் கனெக்டர் இருக்கும். எல்லா கேபிள்லையும் ஸ்டாண்டர்ட் கனெக்டர் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது, சரிங்களா? ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்னு சொல்லும்போது இது மெயினான விஷயத்தை யோசிக்கிறோம், இதை யோசிக்கிற விஷயம் அப்படின்னு கிடையாது. மெயினான விஷயம், சொல்லக்கூடிய விஷயம் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஓவர் ஹெட் லைன்ல இருக்க மாதிரி ஃபுல்லா முறுக்கப்பட்ட ஒரு நிலையில இருக்காது, சுத்தி வச்சிருப்பாங்க. கேபிள் ஜாயின் பண்ணும்போது பிரிச்சு அதை இது பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? தண்ணி கேபிளா இல்லாம ஒன்று வந்து பிரிக்கப்படதா இருக்கும். அதை மறுபடியும் நம்ம எடுத்துட்டு நம்ம கேபிள் கனெக்ஷனை முறையா செஞ்சுக்கலாம், சரிங்களா? ரைட். அதுக்கு போடுமா? சரி, இதுல இருக்கக்கூடிய இன்சுலேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இன்சுலேஷன் மெட்டீரியல் வந்து ப்ராப்பரா அதுல வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஏன் இன்சுலேஷன் இதுல பண்றாங்க அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கரண்ட் லீக்கேஜ் ஆகக்கூடாது, கரண்ட் லீக்கேஜ் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்சுலேஷன் வந்து அடுத்தடுத்த லேயர்ல பண்ணியிருக்காங்க. பெட்டிங் இருக்கும், செவிங் இருக்கும், ஆர்மரிங் இருக்கும், அப்படின்னு வரிசையா வந்துட்டே இருக்கும். சரி, இதுல பாத்தீங்கன்னா இம்ப்ரெகன்ட் பேப்பர் மேல சுத்திருக்கும். பேப்பரை வந்து இன்சுலேட் மெட்டீரியல், அதாவது இம்ப்ரெகன்ட் மெட்டீரியல் சொல்றாங்க. அந்த கேபிள் உட்பகுதி இருக்குல்ல, கண்டக்டர் மேற்பகுதியில கண்டக்டர் மேல இன்சுலேஷன் மேல அந்த பேப்பர் வந்து சுத்திருப்பாங்க. ஒரு கேபிளுக்கும் ஒரு கண்டக்டர் இன்னொரு கேபிளுக்கு நடுவுல பேப்பர் வந்து சுற்றப்பட்டிருக்கும், சரிங்களா? அல்லது கிராஸ் என்று பாலியூரத்தின் மெட்டீரியல் செஞ்சிருப்பாங்க. கிராஸ் என்று பாலியூரத்தின் மெட்டீரியல் பெரிய எக்ஸ்எல்பி, பிவிசி அல்லது எக்ஸ்எல்பி மெட்டீரியல்ல செய்யப்பட்டிருக்கும். சரி, இந்த மெட்டாலிக் ஷீட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மெட்டாலிக் ஷீட் அப்படிங்கிறது லெட் அல்லது அலுமினியத்தால் செய்யப்பட்டதா இருக்கும். மெட்டாலிக் ஷீட் அப்படிங்கிறது இதை சுத்தி இன்சுலேஷன் ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. அதாவது லெட் அல்லது அலுமினியம், அதை சுத்தி இன்சுலேஷன் இருக்கும். அதை வந்து நம்ம பாதுகாப்பான முறையில் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அது பெட்டிங்கிறது ஷீட்டுக்கு அடுத்த லேயர். ஷீட் தான் அவுட்டர் லேயர், கருப்பு கலர்ல இருக்கும். அதுக்கு அடுத்த லேயர் தான் பெட்டிங் அப்படின்னு சொல்றது. இது எப்படின்னா கேபிள் வந்து மெக்கானிக்கல் டேமேஜ், பிற பொருள்கள் மோதும் பொழுது அதனால ஏற்படக்கூடிய டேமேஜ் தடுக்கிறதுக்காக இது மாதிரி அதை வந்து அமைச்சிருப்பாங்க. என்ன, அதுக்கு அடுத்தாப்புல ஆர்மரிங்கும், ஷீட் இருக்கும், பெட்டிங் இருக்கும், அதுக்கு அடுத்தது தான் ஆர்மரிங், சரிங்களா? அதோட அவுட்டர் லேயர் வந்து ஆர்மரிங் லேயரா இருக்கும். சரி, ஆர்மரிங் எது என்னன்னா ஒரு மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷனை கொடுக்குது. ஆர்மரிங் எது, இந்த ஸ்ட்ரிப்ஸ்கள் அப்படியே ஒரு முறுக்கப்பட்ட நிலையில வச்சிருப்பாங்க. அடுத்தடுத்து நேரா இருக்காது, கொஞ்சம் கிராஸா போய் வந்துட்டு இருக்கும். இது மாதிரி நேரம் இப்படி வராம இப்படி கொடுத்துருப்பாங்க, இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. கிராஸா இருக்க மாதிரி, வளைவா இருக்க மாதிரி, அப்படியே சுத்தி வர மாதிரி கொடுத்துருப்பாங்க.
இது வந்து ஆர்மரிங்கிறது கால்வைஸ்டு ஸ்டீல் ஒயர். என்ன மெட்டீரியல் செய்யப்பட்டு எம்சிகள் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுங்க. கால்வைஸ்டு ஸ்டீல் ஒயர் அல்லது ஸ்டீல் டேப்பால் இந்த ஆர்மரிங் செய்யப்பட்டிருக்கும். ஸ்டீல் டேப்பை கால்வைஸ்டு ஸ்டீல் ஒயர் தான் அதிகமாக பயன்படுத்தப்படுது ஹை வோல்டேஜில். லோ வோல்டேஜில் ஸ்டீல் டேப்பு ஆர்மரிங்கா அமைக்கப்பட்டிருக்கும். இது வந்து ஒவ்வொரு இது எர்த்தோட கனெக்ட் பண்ணிருக்கு. எதுக்கு? சேஃப்டிக்காக. ஆர்மரிங் வந்து எர்த்தோட கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு, சேஃப்டிக்காக அது மாதிரி செய்யப்பட்டிருக்கு. அடுத்து வந்து சர்விங். சர்விங் வந்து அவுட்டர் மோஸ்ட் லேயர் தான் சர்விங் அப்படின்னு சொல்லி ஷீட்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அவுட்டர் மோஸ்ட் லேயர் தான் சர்விங் சொல்றது. இது வந்து ஷீட் அப்படின்னு சொல்றது. இது வந்து இது ஷீட்டை ப்ரொடெக்ட் பண்ணுது. அவுட்டர் மோஸ்ட் சர்விங் ஷீட்டை ப்ரொடெக்ட் பண்ணுது. சரிங்களா? ஷீட்டை ப்ரொடெக்ட் பண்ணதான் இதோட வேலை. ஆர்மருக்கு மேல உள்ள லேயர் இது ஷேவிங் அப்படிங்கிறது. இது வந்து ஆர்மரிங்க ப்ரொடெக்ட் பண்ணுது. எக்ஸ்டர்னல் டேமேஜ் ஆகாம பாதுகாக்கிறது தான் இதோட வேலை. இது ஷேவிங்கோட வேலை. இது டஃப் ரப்பர் ஷீட்டு. டஃப் மொத்தமான ரப்பரால் செய்யப்பட்டதா இருக்கும். ஹார்டு ரப்பர் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா? மொத்தமான ரப்பர் பிவிசி போல மொத்தமான ரப்பர் பிட்டுமா இதால செய்யப்பட்டதாக இருக்கும். சரிங்களா? ரைட். இப்போ இதோட டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஆக்சியல் கேபிள் என்ன இது எல்லாம் வந்துச்சா ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்குவோம். சரி, கோஆக்சியல் கேபிள், ஃபைபர் ஆப்டிக், ரிப்பன் கேபிள் அப்படின்னு பிரிக்கிறோம். இது வகைப்படுத்திருக்காங்க. இந்த ட்விஸ்டர் பேர் அது உள்ள ட்விஸ்டர் பேராக இருக்கும். அந்த பேர் வந்து ட்விஸ்ட் பண்ணி வச்சுப்பாங்க. ஸ்டாண்டர்ட் வேற, ட்விஸ்டர் வேற. ட்விஸ்டர்ங்கிறது மறுபடியும் பெருசு எடுத்துக்கலாம். ஸ்டாண்டர்ட் ஒன்று முறுக்கப்பட்ட ஓவர் ரேடியில் பயன்படுத்துகிற ஸ்ட்ரென்த்தான இருக்கும். அது பெருசுலாம் எடுக்க முடியாது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஹை கரண்ட் கேரிங் கெப்பாசிட்டி. அப்புறம் கோஆக்சியல் கேபிள், ஃபைபர் ஆப்டிக் கேபிள், அது மாதிரிலாம் பிரிக்கிறாங்க. இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் ஹை ஸ்பீட் டேட்டா என்ன டேட்டா கம்யூனிகேஷனில் பயன்படுத்துவது. டேட்டா கம்யூனிகேஷனில் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் முதல்ல இந்த இதில் தான் கண்டுபிடிச்சாங்க. டெலிஃபோன் லைனில் தான் முதல்ல இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிளை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க டேட்டா கம்யூனிகேஷனுக்காக. சரிங்களா? இது ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பவர் கெப்பாசிட்டி எங்கே பயன்படுத்துறாங்களோ, எங்கே அதிகமாக அதனுடைய கரண்ட் ரேட்டிங் அதிகமாக இருக்கும், வோல்டேஜ் ரேட்டிங் அதிகமாக இருக்கும், அதுக்கு மாதிரி அதோடைய சைஸ் வந்து இருக்கும். இது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஆடியோ வீடியோ அதில் பயன்படுத்தலாம். அதில் ஷீல்டட் கேபிள்ங்கிறது இந்த ஷீல்டட் கேபிள்ங்கிறது எங்கே டேட்டா கம்யூனிகேஷன் நெட்வொர்க்கில் பயன்படுத்தக்கூடியது. எதனால ஷீல்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸால இந்த பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படிங்கிறது அந்த ஷீல்டட் கேபிள் பயன்படுத்தப்பட்டிருக்கும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் யூஜி கேபிள் என்ன, அதோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கு, டைப்ஸ் என்ன அப்படிங்கிற பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோ இன்னொரு டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச்.